ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இட்லியோட கூடயும் தோசையோட கூடயும் சாம்பாரும் சட்னியும் சாப்பிட்றது மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளியும் தொமரையும் சேர்த்து தயார் பண்ணுற ஒரு சூப்பர் டேஸ்டி குழம்பு நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, இந்த குழம்பு இட்லியோட கூட நல்ல சூப்பர் டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியும் டேஸ்டியுமான இந்த உள்ளி துவரை குழம்பு எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக அரை கப்பு துவரைப்பருப்பு நான் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. நம்ம சாதாரணமாக சாம்பார்லாம் யூஸ் பண்ணுற பருப்பு இருக்குல்ல, அதே தான். அது நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இனி இது நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 முதல் 4 விசில் வருന്ന வரைக்கும் நல்லா கரெக்டாக வேக வச்சு எடுக்கலாம். ഇതിലേക്ക് ഒരു 7 பூண்டு சேர்க்கலாம். சின்ன பூண்டாயதுனால தான் நான் 7 பூண்டு எடுத்திருக்கு. பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 3 பூண்டு போதும். இது ஒரு குக்கர்லேக்கு நான் மாற்றி இருக்கு. இனி நமக்கு இதிலேக்கு பூண்டு சேர்க்கலாம். அரை கப்பு சின்ன வெங்காயம் 2ஆய் கட் பண்ணியது இதிலேக்கு சேர்க்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக உங்களுக்கு பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து தயார் பண்ணும்போது தான் இந்த குழம்புல நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு தக்காளியும் நான் சேர்த்தி இருக்குது. கூட ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். பின்னாடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இது வேகிறதுக்காக தண்ணி இவ்வளோவும் சேர்த்தி நல்ல கலர் விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி ஒரு 4 விசில் வருന്ന வரைக்கும் நமக்கு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இவ்வளோ தான் இந்த குழம்பில் நம்ம சேர்க்கும். இனி இதிலேக்கு வேறு காய் எதுவும் நம்ம சேர்க்கறது இல்லை. குக்கர் மூடி நமக்கு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. அது ஒரு மண் சட்டியிலேக்கு நான் ஊற்றியிருக்கு. இதே மாதிரி நல்லா கலர் விடலாம். இனி இதிலேக்கு கடுகு தாளித்து போடலாம். ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கு. அதிலேக்கு எண்ணெய் ஊற்றி சூடாயதுக்கப்புறமா கடுகும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பின்னாடி வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஆனால் இதிலேக்கு இனி 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இவ்வளோவும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான். எண்ணெய் நல்ல சூடாகிருக்கு. அதனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வணங்கி வந்துடுச்சு. இது நம்ம குழம்பிலேக்கு ஊற்றலாம். கடுகு தாளிச்சது நம்ம குழம்பிலேக்கு ஊற்றி நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி இந்த குழம்பு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்பு செய்யணும். நம்ம வரமிளகாத்தூளெல்லாம் பருப்பில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். அப்போது தான் நம்ம குழம்புல நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும். இது ஆறியதுக்கப்புறமா நல்ல திக்காயிட்டு வரும் இந்த குழம்பு. சாப்பாடிൻ്റെ கூடையும் அதே மாதிரி இட்லி தோசை எல்லாத்திൻ്റെ கூடையும் நல்ல காம்பினேஷன் தான் இந்த குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கு. நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் உள்ளி துவரை குழம்பு ரெடி ஆயிருக்கு. வெங்காயத்துக்கு உள்ளி என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இட்லியோட கூட நல்ல சூப்பரான குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.